வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பர். இன்றைய தினத்தில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் செங்கோட்டையன் ஒரு குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாச்சாத்தி கிராமத்தில் நடந்த அந்த பெரிய வன்கொடுமை தான் அதுக்கு காரணம். அப்போ அவர் அமைச்சராக இருந்தார், அதாவது வனத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணார். அப்படிங்கிறதெல்லாம் இப்போலாம் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. ஏன் 23 வருஷமா இந்த சம்பவம் உங்களுக்கு கண்ணு தெரியலையா? அதிமுக எத்தனை வருஷமா இருந்தாரு, அப்பெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியலையா? செங்கோட்டையன் மேல என்னென்ன ஒரு வழக்குகள் இருக்கு, என்னென்ன ஒரு தாக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் உங்களுக்கு தெரியலையா? இப்பதான் தெரியுதா? இந்த 3-4 நாளா தான் எடுத்து பேசுறாங்க இதை பத்தி. அந்த வாச்சாத்தி கிராமத்தை பத்தியே இந்த 3-4 நாளா தான் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலங்கள்ல பெரிய இஷ்யூவா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் சமீப காலமா ஒரு 20 வருஷமா மறந்துட்டு இப்பதான் எடுத்து இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைஞ்சதுதான் அதுக்கு காரணம். இப்போ என்ன ஆகுதுன்னா, வாச்சாத்தி கிராமத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துட்றேன். அப்பதான் உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே. தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுடைய கிராமம் தான் வாச்சாத்தி. அங்க பாத்தீங்கன்னா, மலைவாழ் ஆதிவாசி குடிகள் பழங்குடியினர்கள் எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு குக்கிராமம் தான் அந்த கிராமம். அந்த கிராமத்துல 1992ஆம் வருஷம் ஜூன் 20ஆம் தேதி ஒரு சம்பவம் நடக்கு. அது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, அது சந்தன கட்டைகளை உள்ள வெட்டி வச்சிருக்கிறாங்க, வெட்டுறாங்க, வெட்டி வச்சிருக்காங்க, வெட்டி விற்கிறாங்க, வெட்டி விற்று அந்த பணத்தை அவங்க சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டால முடிக்கூடப்படுது. அந்த கிராமத்துக்குள்ள சில அதிகாரிகள் போறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 155 வனத்துறையினரும், 108 காவல்துறையினரும், 6 வருவாய்த்துறையினரும், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்துக்குள்ள போறாங்க. கிராமத்துக்குள்ள போய் அங்க சந்தனக்கட்டை கடத்திச்சிருக்கிறியா, வித்துட்டியா, வெட்டுனியான்னு சொல்லிட்டு அந்த அப்பாவி மக்களை அடின்னு அடிச்சு அதாவது ஆண்களை எல்லாத்தையும் நிர்வாணப்படுத்தி, பெண்கள் எல்லாத்தையும் நிர்வாணப்படுத்தி, குழந்தைகள் முதல் கொண்டு எல்லாத்தையும் அடிச்சு துன்புறுத்தி, அதாவது ஒரு கலவரம் ஒரு கலவரமெல்லாம் கிடையாது. இது ஒரு பெரிய வன்புணர்வோட, அதாவது ரொம்ப ஒரு கேவலப்பட்ட ஒரு மனசோட எல்லா அதிகாரிகளும் செயல்பட்டுருக்காங்க. இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 18 பெண்களை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் நிர்வாணப்படுத்தி, உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் நிர்வாணப்படுத்தி முழுக்க பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க இந்த ஆட்கள். இதுல 18 குழந்தைகள், அதாவது சின்ன குழந்தைங்க, வயசுக்கு வராத, அல்லது 12 வயசு 13 வயசு அந்த மாதிரி ஏஜில் இருக்கிற குழந்தைகளையும் கூட்டிட்டு போய் மிக மோசமா நடந்திருக்கானுங்க. இந்த நாய்ங்கன்னு கூட சொல்லலாம். நாய்க்கு கூட பாவம் ஏதோ அதனுடைய இனத்தோட தான் உறவு வச்சுக்கும். இந்த மாதிரி ஒரு ஆட்கள் அவனுங்க இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சாங்க. இதுல பாதிக்கப்பட்ட போற 34 பேர் இதுல உயிர் விழுந்திருக்காங்க. இந்த வாச்சாத்தி கிராமத்தினுடைய சம்பவத்துல 34 பேர் மொத்தம் உயிர் விழுந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா, குற்றவாளிகள் பாத்தீங்கன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட குற்றவாளிகள் தான். யாரும் குற்றவாளிகள்லாம் இல்லை, போன அத்தனை பேருமே குற்றவாளிகள் தான். இதுல சில பேர் குற்றவாளிகள் இருந்தாங்க. இப்போ 23 வருஷம் கழிச்சு அவங்கள சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் அதில் இறந்துட்டாங்க. மீதி இருக்கிற ஆளுங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. தண்டனை கிடைச்சிருந்தாலும் கூட அது அப்பவே அவங்களுக்கு கிடைச்சிருந்தா அது ஆறுதலாக இருந்திருக்கும்ல. இத்தனை வருஷம் கழிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. சரி, இதை கூட ஓரளவுக்கு வரவேற்றுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. செஞ்ச தப்புக்கு தண்டனையும் அனுபவிக்காம அவங்க இறந்து போயிருக்காங்க. அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, ஓகே. இந்த சம்பவம் ஒரு மாபெரும் ஒரு கொடுமையான சம்பவம். அதுவும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சம்பவம் தான் இந்த வாச்சாத்தி சம்பவம். இந்த போல சம்பவம் நிறைய இடத்துல வெறும் மாநிலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். குறிப்பா தருமபுரியில அரூர் வட்டத்தில் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாரற்ற ஒரு சூழலில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சில மக்களை தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க. அதாவது இப்போ யாராக இருந்தாலும் சரி, மக்கள் பேக்ரவுண்டை பார்ப்பாங்க. இவன் நம்மளை அடித்தா அவனுக்கு திருப்பி அடிப்பானா, நம்மளை கேள்வி கேட்பானா, இவனுக்கு பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அரசியல்வாதியாகட்டும், அரசு அதிகாரிகளாகட்டும், போலீஸ்காரராகட்டும், மற்ற யாராவது ஆகட்டும் அவங்க மேலே சண்டைக்கு போவாங்க. மீன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மேலே தாக்குதல் ஏற்படுத்துவாங்க.
இப்போ வந்து யாருமே இல்லை, இவங்களை கேட்கறதுக்கே நாதியே இல்லை அப்படின்னு சொன்னால் தைரியமாக இறங்கி போராடுவாங்க. இன்னும் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற குழந்தைகள், சிறுவர் சிறுமிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எந்த ஆதரவுமே இல்லாமல், அதை வந்து அடித்தா கூட ஏன்னு கேட்காம, அதாவது ஒரு பாலியல் தொந்தரவு பண்ணிட்டா கூட அந்த குழந்தைக்கு வந்து யாருமே சப்போர்ட்டிங் வராமல் இருக்கக்கூடிய அந்த மாதிரி குழந்தைங்களை தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து சீரழிக்கிறாங்க. இது வந்து இந்த காலம் அல்ல, அந்த காலம் தொட்டே நடந்துட்டு இருக்கு. அதாவது வந்து ஒரு பெரிய இடத்து பெண்ணுனா ஒரு பொண்ணுனா அந்த பொண்ணுக்கு இன்னும் ரெஸ்பெக்ட் கிடைக்குது, அல்லது ஒரு சாதாரண ஒரு ஆதிவாசி பொண்ணோ இந்த மாதிரி காட்டுவாசி பொண்ணோ அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு பட்டியலின குழந்தைகளோ அல்லது கேட்க நாதியத்த குழந்தைகளோ இந்த மாதிரி குழந்தைங்கள தான் இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட காம இச்சைக்காக சிலதை பயன்படுத்திக்கிறாங்க. அதனால தான் அவங்க யாரும் வெளியே சொல்கிறதுக்கு அவங்களால குரல் வெளியே தெரிய மாட்டேங்குது. இதனால தான் இந்த வாச்சாத்தி சம்பவம் வந்து இவ்வளவு ஒரு பெரிய இஷ்யூவானது காரணம் அதுதான். இந்த கிராம மக்களை தொட்டால் எவன் நம்மளை வந்து கேட்டுருவான், இந்த ஆதிவாசி குடிகளை தொட்டால் நம்மளை எவன் கேட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அதுக்கு இது போயிருக்கு. அப்போ வந்து வனத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் செங்கோட்டையன் என்று சொல்லப்படுகிறது. அவர் வந்து அந்த காலகட்டங்கள் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட உந்துதலால் அல்லது வேறு ஒரு சில கட்சிகளோட உந்துதலால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இந்த ஆட்சிக்கு களங்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாரு, அவர் பண்ண தப்பு தான், ரைட்டெல்லாம் சொல்லலை, அவர் பண்ணது மாபெரும் தப்பு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ அவருக்கு அந்த பேர்லேயே அவருக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்கணும். அது கொடுக்காம விட்டது யார் தப்பு, யாருடைய தப்பு? ஏன்னா வனத்துறை அமைச்சருக்கு மீறி வனத்துறையில் போய் ஒருத்தர் சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு முடியாத விஷயம். ஏன்னா அவர் எல்லா விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் போய் அதை இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் போய் இறங்கியிருப்பாங்க அவங்க. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இருந்தாலும் கூட இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் எந்த சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார். பேசின உடனே அதன் மூலியமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து மக்கள் வந்து அதிருப்தி ஆகிறாங்க. இந்த அதிருப்தி ஆன உடனே அதாவது அப்பயே அந்த தண்டனை அவர் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இத்தனை வருஷம் கழிச்சு 23 வருஷம் கழிச்சு இந்த அதிகாரிகளுக்கு தண்டனை கிடைச்ச மாதிரி இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேகாவில் இணைஞ்ச உடனே நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க, அப்போ வந்து அந்த வனத்துறை அமைச்சராக இருந்தார், அப்போ அவர் வந்து இந்த மாதிரி சொன்னார், அந்த மாதிரி ஆள் வந்து எப்படி தாவேகாவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க, அப்போ நீங்களும் குற்றவாளிகளா அப்படின்னு கேட்குறீங்க. ஏண்டா, அதாவது வந்து இன்னொரு கட்சியில் இருக்கிறவன் தப்பு செஞ்சுட்டான், அந்த தப்பு செஞ்சவன் அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்த உடனே அந்த தப்புக்குண்டான தண்டனை அந்த கட்சி கொடுத்துருக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அரசாங்கம் கொடுத்துருக்கணும். அல்லது வந்து அதுக்கு பின்னாடி வரணும். இப்போ ஜெயலலிதா ஆட்சி முடிஞ்சு அடுத்தது ஓபிஎஸ் ஆட்சி முடிஞ்சு எடப்பாடி ஆட்சி முடிஞ்சு அடுத்ததாக போட்டு தேர்தலே வந்துடுச்சு. இத்தனை வருஷமாக நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கலை செங்கோட்டையன் மேலே. இப்போ தாவேகாவில் இந்த 2 நாளைக்கு முன்னாடி இணைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே தாக்குதல் நடத்துறீங்களே, இது எந்த விதத்தில் ஒரு நியாயம்? இதே இவர் வந்து தாவேகாவில் இணையாமல் அவர் திமுகவிலையோ அல்லது டிடிவி தினகரனோடையோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோடையோ இருந்திருந்தா கூட இந்த சம்பவத்தை நீங்கள் எடுத்து பேசியிருப்பீங்களா? பேசியிருக்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்பவம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரும் சம்பவம் மட்டும்தான். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு குற்றம் சொல்லணும். யாரை குற்றம் சொல்லணும்? டிவிகே தலைவர் விஜயை குற்றம் சொல்லணும். அந்த குற்றம் சொல்லணும், எப்படி சொல்லணுங்கிறது தெரியாமல் தான் செங்கோட்டையன் மேலே நீங்கள் தாக்குதல் நடத்துறீங்க அப்படின்னு சின்ன குழந்தை கூட தெரியும். இந்த சம்பவம் அந்த குற்றம் சொல்லக்கூடிய நாட்களில் அப்பயே அவர் மேலே வந்து ஒரு பெரிய ஒரு தாக்குதல் நடத்திருந்தீங்கன்னா அது வந்து நியாயமானது. அல்லது ஜெயலலிதா பீரியட் முடிஞ்சு அடுத்தது வந்து வேற யாரு, கலைஞர் அவர்கள் வந்தாங்க, அவர் பீரியட்ல வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு அமைச்சர் அவரு அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடத்திருந்தா அது சரி. அடுத்ததான் வந்து மக்களுடைய கேள்வியை பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருந்துச்சு, அப்பையும் வந்து நீங்கள் எதுவும் ஸ்டெப் எடுக்கல. அடுத்ததான் அந்த ஆட்சி முடிஞ்சு அடுத்ததான் வந்துட்டாங்க, திமுக வந்துருச்சு, அப்பவும் நீங்கள் எந்த ஸ்டெப் எடுக்கல. இப்போ ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னா இது காரணம் என்னென்னா, முழுக்க டிவிகேவை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட ஒரே எய்மாக இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அவர் வந்து ஈரோட்டை தாண்டுனா தெரியாது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஈரோட்டை தாண்டுனா தெரியாது, ஆமாம், ஈரோட்டை தாண்டுனா தெரியாதவருக்கே நீங்கள் இப்படி பயப்படுறீங்கன்னா, ஏண்டா நீங்கள் அவருக்கு பயப்படல, அதாவது டிவிகே தலைவர் விஜய்க்கு பயப்படுறீங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா வாடகை வாய்கள் எல்லாம் அப்படி தான் பேசி ஆகணும், அப்படி பேசினா தான் அவங்களுக்கு வாடகை கிடைக்கும். சரி, ஓகே, எது எப்படியோ நடந்தாலும் சரி, அந்த வாச்சாத்தி கிராமத்தில் நடந்த பெரிய அநியாயம் அப்படிங்கிறது மட்டும் அது மறுக்கப்படாத உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் அது. ஓகே, இந்த நிகழ்ச்சி இதோடு முடிச்சுக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.